வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பராத்தா தான். வீட்டில் செஞ்ச பன்னீர் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த பட்டரோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து பன்னீர் பராத்தா நல்லா சாஃப்ட்டாக வரும். அதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது நமக்கு லகுவாக அது தரட்ட வரும். ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஆஃப் வெங்காயம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா அவ்வளோதாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணல. வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டு அவ்வளோதான். இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவை இப்போ நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கப்பு மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஸ்டஃபிங் நிறைய வைக்க முடியும். ஸ்டஃபிங் நிறைய வச்சிங்கன்னா தான் பன்னீர் பராத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பன்னீரை நல்லா எவ்வளோ வைக்க முடியும் வச்சு ஃபுல்லாக கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் மாவு. அந்த அளவுக்கு மாவு லகுவாக இருக்கணும். மேல் மாவு நல்லா இருந்தால் தான் பன்னீர் பராத்தா நல்லா உடஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ மேலே வந்து நான் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கலோஞ்சி நார்த் இந்தியனில் இது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. நானே எல்லாத்துலேயுமே மேலே வேணும்னா கொத்தமல்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பட்டரில் இதை செஞ்சிங்கன்னா தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பட்டர் இல்லைனா கீ ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.